ஓகே, இன்னொரு எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணுறோம். மச்சான் காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டு வேலை பண்ணிட்டாங்க. இப்போ போகிறாங்க கை கழுவுறதுக்கு. அல்ஃபான்சோ நேற்று எபிசோடில் அல்ஃபான்சோ பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார் ஆள். வணக்கம். சரியான பிஸியாக இருக்கும் நாங்கள். ஆமாம். ஸோ இப்போ வாட் இஸ் த பிளான் ஆஃப் த டுடே அப்படின்னாக்கா, விடிய காலையில் 4 மணிக்கு சரியான மழை, ஜோன்னு ஒரு மழை. இன்றைக்கும் வந்துட்டு மழை அப்படி தான் இருட்டிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போகிறோம். சுகேபின்னா கிச்சியில் கடைசியில் ஒரு இந்த கடை இருக்கும், அது பேர் என்ன, மீ கறி கடை. அவள் லெஜெண்டரி கடை, பழைய கடை. அவள்கிட்ட வந்துட்டு கறி நூடுல், இது ட்ரை கறி நூடுல் இருக்கும். முதல்ல அந்த டேவை அது கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை தவிர்த்து என்னன்னா, பிளாக் மந்தா ஆயில் பாய்க்கிறவங்க பாய்க்காதவங்க அந்த எண்ணெய் வந்துட்டு சில்ட்ரன்ஸ், சின்ன பிள்ளைங்க ஒரு 4 வயசு 3 வயசு 4 வயசுலேருந்து பாய்க்க ஆரம்பிக்கலாம். அதுங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எண்ணெய் போடுவீங்கன்னா அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று வந்துட்டு மூஞ்செல்லாம் ஒழுவாது. ஸோ வீட்டில் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு பாய்க்கலாம். ஸோ ஒரே எண்ணெய் ஒரு ஃபேமிலி எல்லோரும் பாய்க்கலாம். லேடிஸ், மேன், சில்ட்ரன், ஆன்டிஸ், எவ்ரிபடி கேன் யூஸ். ஓகே, லிங்க் கொடுக்குறேன், லிங்க்கில் வாங்குங்க. கடை அடைச்சிருக்கு இன்றைக்கி. நேற்று பார்த்தேன், நேற்று அடைச்சிருந்துச்சு, இன்றைக்கும் அடைச்சிருக்கு. ஸோ வேறு சாப்பாடு தான் தேடணும். இன்றைக்கி மீ கறி சாப்பிட்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலை. அரசு வந்துக்கிட்டே இருந்தாங்க கூட, டக்குன்னு வந்துட்டு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. புனிதான் வராங்க, கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. ஓகே, இன்றைக்கி எனக்கு மீ கறி சாப்பிட கொடுத்து வைக்கல, வேறு கடையில் பிடிக்கல. இவன் கடையில் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இவங்ககிட்டயும் இல்லையா, பரவாயில்ல. கொய்த்தியா கோரிங் சாப்பிடுவோம் இன்றைக்கி. கொய்த்தியா கோரிங் இட்ஸ் ஆஹா ஃபுல்லாக இருக்குது. பின்னால் நம்ம அரசு போயிட்டு டாக்ஸி ஸ்டாண்டை போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. அது ஃபுல்லாக டேபிள் இருக்குதான்னு பார்த்தோம். இருக்குது டேபிள். இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கூடையாக இருக்குது. இந்த இடத்துல திருவிழாப்புல இருக்குது. ஓகே, உட்கார இடம் கிடச்சிருச்சு. கரெக்டான டேபிள் நம்ம டீமுக்கு. எல்லோரும் வந்து சாப்பிட்டுருக்கீங்க. ஓகே, நம்ம சாப்பாடு வந்துருச்சு. பொரிச்ச முட்டை, கொய்த்தியா கோரிங், கம்பா கோச்சிலி சாஸ், கோபி புத்தி. இப்போ தான் புனிதன் வராங்க. புனிதன் சாப்பிடுங்க. இன்னைக்கு கேஸு கோர்ட்டுக்கு ஏறி இருக்கா அப்படின்னா? இன்னைக்கா இருக்கு எல்லாம் இதோட பெரிய வந்துருக்கு. செட் பண்ணி எல்லாம் கணக்காக வந்திருக்குது. பெரிய கேஸோ? மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது. நேற்று வாங்கின குத்து வீட்டில் வாங்க கண்டிப்பா ஆளையை பார்க்க முடியல. காலையில் என்ன பண்ணி போகணும்னா அதோட தவிர்ப்பு வச்சு 1 மணி போயிட்டோம். அவளை இப்போ 7 வெளியில் விட்டு போய் பேங்கில் உட்காந்துருக்கேன். அப்போ போக வேண்டியதான். போட்டு வந்து 1 மணி. ஆனால் இது வாதாடுறதுக்கு லாயர்லாம் வராங்களா? இல்லை எந்த லாயர் வந்தாலும் நம்மக்கிட்ட ப்ரூஃப் வந்து ஹெவியாக இருக்குது. அப்போ அப்படின்னா கேஸு தாங்காது. எத்த ஊக்கம் தான். புனிதனுக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வந்துருக்கா? கேஸ் வராது. வரும் அவனுக்கு கேஸ் வராது. என்ன தர்றீங்க? கரண்டி தானே. இதுக்கு வண்டி கரண்டி கொடுக்காதுங்க. அது இங்கே வைக்க வேண்டியதானே? அதான் கொடுக்காதுங்க. கரண்டி கேட்டால் இதுக்கு கரண்டி கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. கொய்த்தியா கோரிங் தடை கரண்டி இல்லானவங்க. ஆலி பார்த்து இன்னைக்கு கேஸ் இருக்கு. தெரியல. ஆனால் அந்த கேஸ் வந்து நம்ம 2 பேரும் தனியாக விளையாடிக்குவோம். மக்களுக்கு தெரியல. மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பஸ்ஸா வந்து உன்னை அடிக்கிறதுக்குன்னே பஸ்ஸா வருவாங்க. என்ன அப்படி பண்ணிட்டாரு காளிப்பா? என்ன பண்ண ஐயா
எனக்கு வேலை வந்துருச்சு. ஓகே. ஆர்டரோட ஜாமான்லாம் போயிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு ஆ. பீச்சில் உட்காருங்க. வரேன். நான் செட் பண்ண ப்ரீட் பண்ணி எடுத்துட்டு வரேன். யாரோட? மண்ணோட அண்ணன் தான் நீங்க மாட்டிருக்காரு. கோர்ட்டு கோர்ட்டுக்கு ஏறி இருக்கா? நம்ம கோர்ட்டு வந்து இன்னைக்கு எல்லாம் இதுல எல்எஸ்கேஃபேல எல்எஸ்கேஃபேல இன்னைக்கு சோப்லாம் பண்ணி உக்குமன் கந்தோங் மெண்டத்தோரி நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு உங்களுக்கு இருங்க வாங்க நீங்க இருங்க நீங்க பேசுறீங்க. அப்பப்ப வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுற காளிப்பா நீனு. நான் பையன் சின்ன பையனா? சரி அதுங்க வாங்கிட்டீங்களா? என்னது லிஸ்ட்ரின் நீங்க அதோட சொன்ன வேக இருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு நம்மள உங்கள்ட்ட ஏசுறாரு. அது என்ன நான் தெரியல. இது வந்து தெரியல அது லிஸ்டிங் போட்டுருக்காங்களா? லிஸ்டிங் நினைச்சிட்டியா? நீ அது தெரியல. அது கூட பாக்கல. அந்த இதுக்கு போனோம் சூத்தான் வீட்டுக்கு. அது வந்து படிச்சேன் நல்லா கணக்கா ஏதோ வரைச்சலா போயிட்டான். அதிக பண்ண அவன் சிரிக்காம அங்க எழுதி இருக்கு பகுனா நினி கண்டி பங்கேல் இது கடங்கலா கண்டி பங்கேல் இந்த மாதிரி அப்படின்னு. அதாவது எப்பவுமே இந்த மாதிரி சொல்லுவாங்க, சில சமயம் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு. அதை படிச்சுட்டு காடங்காலான்னு. ஸோ இதை செய்யறது காலா கம்பு பார்த்து அது வந்து கடங்கலான்னு எழுதியிருக்கு. இவர் படிச்சுட்டு இது செய்யறதுக்கு காலா கம்பு பாய்ச்சிருக்கானுங்க அப்படியா. அப்புறம் அதை வந்துட்டு ஒட்டுறதுக்கு வந்துட்டு ஸ்கிராம்பிள் இங்கிலீஷ் படிச்சிருந்தாரு. இவர் வந்து படிச்சாரு எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சுட்டு வந்தாங்களா வந்தான். அந்த கடல் சரியான காத்து. காலையில் பசியாரிட்டு வந்து உக்காந்து வீடியோ எடிட் பண்ணி ஏற்றி முடிச்சனோட மணி எத்தனை பாருங்க 2:18 ஆச்சு. பசியாருன்னதும் தெரில உட்காந்ததும் தெரில. என்னடா பசிக்குதுன்னு பார்த்தா மணி 2:18. இப்போ லஞ்சு சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன்னா மீன் கறி. இந்த மீன் கறி வந்து நான் வந்தேன்னா இந்த மச்சி கடையில் போயிட்டு எப்பவுமே சாப்பிடுவேன். இந்த கக்கா மச்சி இல்லை கக்கா துளோனிப்பால யோகான ஃபீல் அங்கே சாப்பிட்றதுக்கு. அங்கே போய் சாப்பிட்டு வரும். ஓகே துளோனிப்பா வந்துட்டேன் லஞ்சு சாப்பிட்ற இடத்துக்கு. நான் துளோனிப்பாக்குள்ளே பூந்தாக்கா துளோனிப்பா ஏரியா டான் வந்து போயிட்டு நாங்கள் கவசான் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் எடுத்து ஆகணும். ஸோ இப்போ துளோனிப்பா சைடு ஏரியாவோட டானை போய் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட மிட்டாய் சென்ட் பண்ணிட்டு தான் போகிறோம். துளோனிப்பா டானை பார்த்தாச்சு. முதல்ல minta izin mana saya datang tolong ni Pak, mesti mau minta dulu boleh saya boleh mari ke tak boleh apa-apa pun kita makan dulu okey டான் கிட்ட கேட்டாச்சு. டான் வந்து கார்த்திக் யார் வந்துட்டு அமைதியா வேணாவா டான்லாம் வேணானே. அப்புறம் இன்னும் பெரிய டான்லாம் இருக்காங்க. அது வேறயா? அது டான் டான் அது வேற. ஒரு அழகான ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க ரிசார்ட்டு. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அமைதியா இருக்கணும்னா இங்க வரலாம். கைங்களோட வரீங்க ஆர்ப்பாட்டமாக இருக்கணும்னா இந்த இடம் சரி வராது. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ரிலேக்கான காட்டு ஓரத்துலேயே இருக்கும். வாட்டர்ஃபால் ரிசார்ட்னு கூகுள் பண்ணுங்கள். வாட்டர்ஃபால் ரிசார்ட்னு இது இல்லை, இது வாட்டர்ஃபால் வந்து உள்ளே இருக்குது. கடைக்கு வந்தாச்சு. கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்கன்னா பாருங்க, துளோனிப்பாக்கு வந்தீங்கன்னா வந்து இறங்கினோட முதல்ல ஒரு பில்டிங் தெரியும். ஃபுட் கோர்ட் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. டெக்ஸி ஸ்டாண்ட்லாம் தெரியும். அதோட கடை வரிசை ஆரம்பிக்கும். கடை வரிசை ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த தினக நேஷ்னலோட பில்டிங் பார்ப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த கடை முன்னுக்கு, அந்த தினக நேஷ்னல் முன்னுக்கு இந்த கடை இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருக்கும் சாப்பாடு. இங்கே பக்கத்தில் சிட்டிங் இருக்கும். கடலை பார்த்த மாதிரி அலை சத்தம் கேட்குதா? அலை சத்தம் பாருங்க கடல் ஜன்னலில்
வீட்டில் பெயிண்டிங்லாம் வைப்போம்ல, பெயிண்டிங் அந்த மாதிரி அவங்களோட கிச்சனோட பெயிண்டிங் பாருங்கள் எப்படி இருக்குது. இருக்குதா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்கே வந்தோம்னா மீன் கறி பாருங்க. ஓகேயா, மீன் கறி போதும் போதும், எனக்கு கொஞ்சம் சோறு போதும். அசாம்புடாஸ் இருக்கும், சையோறு எல்லாமே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி என்னோட ரெசிபி எடுக்கிறேன் பாருங்க. கறி மட்டும் வஞ்சேரு 2 வெண்டிக்காய். ஓகே செம. 2 வெண்டிக்காய். உங்களை மறந்துட்டேன் பாருங்க கொஞ்ச நேரத்தில். ஆமாம் ரைட்டு. ஓகே. அதுக்கப்புறம் அது வேறையா? எனக்கு இதோட எனக்கு ஒரு பொரிச்ச கொல்லி தொட கூட ஓகே தான். ஓகே, நீங்களும் தானா? ரைட்டு. ஆமாம், சப்பம் லச்சான். ரைட்டு. அப்புறம் கொஞ்சம் தீமோன், அது வேணாம். தீமோனும் இதுவும் ஓகே போதும். இது ஒன்று. இதுதான். Kak, saya nak kopi O ice. Ya. அப்புறம் சாப்பாடு அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து நேரா வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க. ஸோ இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே இங்கே ஒரு மீன் கறி போடுறது நம்மளுக்கு ஒரு சகஜமாயிருச்சு. இந்த கக்கா தான் கடையில் உள்ளவங்க. இங்கே வந்தீங்கன்னா சொல்லுங்க, கக்கா சரி சொன்னீங்க கொஞ்சம் மக்கனான்னு சொல்லுங்க, அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? சாப்பிடுவோம். இது ரொம்ப சாப்பிடுவோம்ல. எனக்கு இந்த மீன் கறியில் வந்து கோழி வச்சு போட்டு செம்மையாக இருக்கும். அதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காய் சாப்பிடுங்க. சையூர்லாம் ஓரமாக வைக்கிறோம். அப்படி வச்சுக்க. வச்சுக்கா. மீன் கறி வந்து பஞ்சே, மேக்சிமம் பஞ்சே. சம்பா பிளாச்சான் வச்சுட்டு பொரிச்ச கொடி, பசியாரிக்கு போனாங்க ஆளு. இங்க காணோம். பசியார போறேன்னு போனாங்க. பசியாரத்துக்கு பிளான் பண்ணோம். வந்து பசியாருங்க போவோம் 2 பேரும்னு. அதோட இங்க வந்துட்டு தனியா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பல்பிண்டோஸ் சரிங்களா? தாப்பாவா? நீங்க தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட வர ஆளா? அங்கிருந்து இங்க வந்து சாப்பாடு சாப்பிட்ட மச்சான். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒன்றா போக வேண்டியது வராம டக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங், வேலை தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் கூட்டாளி அது இதெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர். இதே தான், நோ கம்ப்ளைண்ட்ஸ்.
ஓகே காய்ஸ், சாப்பிட்டு முடித்து விட்டேன். நானும் போயும் ஒரு டெய்லி டியூட்டியில் முக்கியமான டியூட்டி லஞ்சு சாப்பிட்றது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ போய் பீச்சில் உட்காந்து கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணுவேன். திருப்பி நாளைக்குள்ளே வீடியோ ஏற்றணும். அதுக்குள்ளே நம்ம எவெஞ்சர்ஸ் டீம்லாம் வந்துடுவாங்க. சில அப்படின்னா ராத்திரி கோயிலுக்கு போவேன். என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணுங்கள், கோயிலை பார்ப்பேன். ஓகே சரி, பாசி போக போகிறோம். ஓகே, நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, எடிட்டிங் ரூமுக்கு உட்காந்து இதோட எடிட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட எடிட்டிங் பண்ணுற ஆஃபீஸு. இதுதான் நம்மளோட ஆஃபீஸ் டேபிள். உட்காந்து எடிட் பண்ணோம்னா ரிலாக்ஸாக எடிட் பண்ணலாம். ஓகே, எடிட் முடிச்சுட்டு வரேன். ஓகே, எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. நம்ம த ராக் வந்துட்டாங்க எங்களை பார்க்க. அதான் நீ தான் கேட்கலாம் புனித வந்தாங்க. இப்போ வந்துட்டு த ராக்கை வந்து மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கோம். போட்டு அடியா தூண்டிக்கு போவோன்னு. சத்தியமா கேட்கலாம்னு நினைச்சேன் அவங்ககிட்ட. இல்ல ஜீக் பண்ணுவோம், ஜீக். இங்கடா இதுல இப்பதான் கிடைக்குதான். 2 மீன் இப்ப மெசேஜ் பண்ணுச்சு புனிதனுக்கு. Is it? Are you serial? புனிதன், நம்ம நினைக்கிறேன் இந்த கூட்டாளிங்களாம் மாற்றணும். அதான் புது கூட்டாளி தேடணும். இந்த கூட்டாளிங்க டபுளு. ஒரு ஆளுக்கிட்ட சொல்கிறோம், போட்டை கட்டிட்டாங்க. போயிட்டு வந்தேன். போட்டு சுத்தமாக தெரிஞ்சு போட்டு கழுவ ஆரம்பிச்சாங்க தம்பி. ஆமாம், கிழிஞ்சி அப்படின்னு. இதே முனியாண்டியா இருந்திருந்தா பக்கோலோட போட்டு எடுத்துட்டு வந்திருப்பான். அவன் எனக்கு கேட்பது சொல்லி அப்படியே போயிட்டான். எங்கடா கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வளைச்சிட்டு போயிட்டான். ஓகே, வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு நேற்று வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் லேப்பா பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டேன். எங்கேயும் போகல. நான் சில சமயம் ரொம்ப நல்ல பையனாக நடந்துக்குவேன். ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனேன். கொஞ்சம் எக்ஸசைஸு லுக் அவுட் பாயிண்ட் வரைக்கும் நடந்துட்டு அப்புறம் வந்தேன். வாக்கிங் போகும்போது ஒரு கையை பார்த்தேன். அது ரயில் நட்பா, ரயில் என்னமோ சொல்லுவாங்களே, ட்ரெயினில் போகும்போது ஒரு ஆளை மீட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே போகணும். அந்த மாதிரி இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வந்தேன். ஆயத்தா வளவுலோக. ஸோ இதான் தங்கியிருக்காங்க போல இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ஜாயின் பண்ணலாமான்னாங்க. சரி வாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம பங்கூர் ஆண் அழகனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்தனோட போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு போகணும். ஓகேவா? கொன்னோமின்ற ட்ராய் கறி நூடல் அன்னையிலேருந்து சாப்பிடணும்னு கிரேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அன்னிலேருந்து எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல. போகும்போது அந்த கடை அடைச்சிருக்கு. இன்றைக்கி எப்படியாச்சும் போய் சாப்பிட்றணும்ல, போய் பார்க்கணும் இருக்குதா இல்லையான்னு. ஹோப்ஃபுல்லி புக்கால அங்கேயே நின்று ஃபோனெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே வரான். ஏதோ ஒரு கதையோடு வரான் காளிப்பாக்கு இன்னைக்கு. ஓ மை காட், கண்ணாடி போட்டு சத்தடே. இல்லை கண்ணாடி போடல. சே வந்துட்டேன், கண்ணாடி போட்டு நான். கழிப்பா கண்ணாடி எங்க கழிப்பா வேக்கலையா? தண்ணி ஊற்ற, டெய்லி தண்ணி ஊற்றினா முளைஞ்சிருச்சுன்னா கண்ணாடி மரம் முளையும். வாஜெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வைடா, அப்படியே வைக்காத. தண்ணி ஊற்றணும், டெய்லி 2 வாட்டி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறியா? கண்ணாடி கண்ணில் போடுறதுக்கு தானே வாங்கி கொடுத்தேன். பேக்கில் வச்சுருந்தா அழகா இருக்கியா? நீ அங்கேருந்து வரும்போது கண்ணாடியோடு வந்திருந்தாக்கா பார்க்குறவங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு நேற்று உனக்கு இது வந்துச்சா, என்ன சொல்லுவாங்க, அந்த கை கூட காரிமாரி. இப்போ என்ன சொன்னேன், அந்த கோயிலுக்கு போயினோட வைப்ரேஷன். அந்த நீ கண்ணாடி போட்டு வந்திருந்தது, நான் எடுத்திருந்தேன் அந்த ஷார்ட்டுக்கு, உன்னைய பார்த்துருந்தாங்களா, அவங்களுக்கும் வைப்ரேஷன் வந்திருக்கும். நீ வைப்ரேஷன் கொடுக்காத வந்துட்டு நீ தடுத்துட்ட. பட் பரவாயில்ல, அந்த சிரிப்பு கொடுத்துட்டு சிரிப்பில் வந்திருக்கான் அவங்களுக்கு வைப்ரேஷன், கலபரேஷன் எல்லாம். ஓகே, இப்போ 2 கைங்க அவனுக்கு கால் பண்ணிச்சிங்களா? மேனகா டீச்சரோட தம்பி. இப்போ அவங்க அங்கே தான் என் கூட ஜோக்கிங் வந்தாங்க. உன்கிட்ட பேசினாங்களாம், பிரேக்ஃபாஸ்ட் கூட வரேன்னாங்க. சொன்னேன் ஓகேண்ணே. புனிதன் மீன் வாங்க போகுது. இப்போ மீன் வாங்கிருச்சான், வேறு என்னமோ ஜாமான் பார்க்க போகுது. ஸோ புனிதனை போய் பார்த்துட்டு கிச்சியில் போயிட்டு கறி கொன்னும் இது ட்ராய் கறி நூடல்
கடைசி கடை நேற்று அடைச்சிருந்துச்சி, திறந்துருக்காளான்னு தெரில. அப்படி அது இல்லைன்னா இங்கே வந்து கொண்டு வந்து சாப்பிடும். ஓகேவா? ஓகே, இந்த கைங்க தான். உங்கள் பேர்? கார்த்தி. நீங்கள்? குமரேசன். அண்ணனை காலையிலே பார்த்தோம். அண்ணன் கூட ஒரு வாக்கிங், மார்னிங் வாக் போயிட்டு கூட இன்னைக்கு பச்சையார அடிச்சுட்டு கோப்பை குத்தி அடிக்க போறோம். ரைட்டு. ஓகே, ஸோ இந்த கைங்க வந்துட்டு ஆயத்தவால் உள்ளவங்க தான், ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த அன்சால்வ் மிஸ்திரின்னு அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு 14 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு மிஸ்திரியை சால்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஃபுல் சிஐடி ரங்கா வந்துட்டாரு. இவங்களை வச்சு இன்னைக்கு அந்த மிஸ்திரியை சால்வ் பண்ணுறது தான் எங்களோட மக்களுக்கு. எங்களை நம்பி வந்துட்டீங்க. என்னைக்கா இருந்தாலும் நியாயம் ஒன்று இருக்கு. நியாயம் ஒன்று இருக்குல்ல, நியாயம் ஜெயிக்கும். 14 வருஷத்துக்கு நியாயம். இல்லை இன்னைக்கு கிடைக்கும். கிடைக்கலன்னா யாரையாச்சும் நம்ம வந்துட்டு ஒத்துக்க சொல்லி அனுப்பிடுவோம். பார்த்து நம்ம பழைய இஸ்திரி வழியா இருக்குது. ஆமா, பிஸ்திரியா இஸ்திரியா வந்துட்டாங்க. மேலே டீச்சர் ஹஸ்பண்டோட தம்பி. ஓ பெங்கால். வந்தீங்களா? ஓகே. ஹலோ, குட் மார்னிங். உகாண்டால இருக்க நீங்க? நம்பர் எடுத்து நான் சொன்னா அது அவங்க பிசினஸ் நம்பர்டா. சும்மா ஃபோன் பண்ணிட்டேன்னா எங்க இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம் கூப்பிடுவேன்னா. இல்லை எல்லாம் ஒரே நம்பர் தான். ஃப்ரீயாக இருந்தால் ஓகே, பிஸியாக இருந்தால் வர மாட்டாங்க. இப்போ காலையில் நான் அடித்தேன், ஓ சாரி நான் உகாண்டாவில் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி, எனக்கு அப்புறம் அவனு ஒரு இது மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. அது எவ்வளோ பேமெண்ட்னா கூட நம்ம பேசிக்கலாம். மீனுக்கிட்ட எப்படி பேசுறதுன்ட்டுன்னு. நானும் கடலுக்குலாம் போகிறேன். அது இன்னைக்கு ராத்திரி மிஸ்ஸூவில் பார்ப்போம். தண்ணி வட்டார அதை கற்றுக்கணும். அவங்க நீ சொன்னதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது கண்டிப்பா. இப்ப இங்க பீச்சில் பஞ்சா வட்டக்கல் அங்க போய் எழுந்திருப்பேன் சொல்லி அது வட்டக்கல்லுன்னா வந்துட்டு ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்கும் நடுக்கடல்ல. புலாஸ் மிலான் போறப்பா இல்ல, பீச்சில் இருந்து 8 கிலோமீட்டரு. ஸோ இங்க ஒரு அப்படி மூச்சு இழுத்துட்டு இப்படி இறங்கினாருன்னா அந்த 8 கிலோமீட்டருக்கு அந்த சைடு கல்லுல தான் ஏந்திரிப்பாரு. அதுவும் என்ன கல்லு சில தலையில முட்டி ஐயோ கல் இருக்கா இங்கேயா அப்படின்னு ஏந்திரிப்பாரா இவர். அந்த மாதிரி நீந்திருவார். பாதை தெரியாத போது இப்படி எங்க போறது அப்படின்னு சொல்லல, அப்படி பாதை சொல்லும் அந்த மாதிரி. சரி புனிதா, கைக்கு ஒரு கேஸு, அது இன்னைக்கு சால்வ் பண்ணுறோம். முதல்ல உங்களுக்கு அம்மாவுக்கு மீன் என்ன ஜாமான் வாங்கணுமோ அதை வாங்கிடுறோம். நான் வந்து இது கேஸு இவங்களுக்கு பண்ணிட்ட பின்னால் பேர் காளியப்பா கேஸ் அப்படின்னு தானே வருது. கேஸ் காளிப்பா இது கேஸ் இல்ல, வெயிட்டிங் ஃபார் இது ஜத்த ஹுக்கோமுக்கு உனக்கு பெண்டிங்ல வருது. பெண்டிங்ல உனக்கு இன்னைக்கு ஜத்த ஹுக்கோம் இருக்குது. சரி, அந்த கேஸ் நம்ம கிச்சியில் போய் பேசுவோம். இப்போ போய் மீன் என்ன வாங்கணும்? கோழியோ மீன் தான் வாங்கணும். மீன் கருப்பு மாத்திரம் அது முதல்ல யோசிக்கணும். 14 மணிக்கு அப்புறம் பேசுவோண்ணே. 14 வருஷத்துக்கு முன்ன அண்ணன் கூட மார்னிங் வாக் போறப்போ ஒரு விஷயத்த சொன்னேன் இந்த மாதிரிண்ணே. அது இங்கே சொல்ல வேணாம், நம்ம உட்காரும் போது நான் சொல்கிறேன். விற்கிறாங்களா? நான் ஒரு கிளை வாங்குறேன், கறி கொஞ்சம் கூட வச்சுட்டு கெல்லையை போட்டு கொஞ்சம் கறியில் போட்டு கொஞ்சம் கெல்லை எனக்கு வேணும்ல, எனக்கு வேணும். உங்களுக்கா? எனக்கு 2 போர்டு இருக்குது, 2 செய்வாங்க. அப்போ கொஞ்சம் நிறைய செய்வாங்க இல்லை? ஓ கறி மடம் அதுக்கு அப்படி அந்த தண்ணி அதுலேயே மீன் கூட நல்லா இருக்கும். ஓ அதில் போட நாளைக்கு காலை வாங்கி வச்சுருவோம். நாளைக்கு நம்ம சாப்பிடுவாங்க. அப்போ வாங்கி எடுத்து வச்சிருவோமா? நாளைக்கு வாங்கிக்குவோமா? நாளைக்கு வாங்கிக்குவோம். நம்ம வீட்டில் ஐஸ் சொல்லிருக்கனால வாங்கி ஆயில் சொல்லி. சரி, அப்போ நாளைக்கு வாங்கிக்குவோம். அது தனியாக சொல்லுவோம். அது தனி பொரிச்சிட்டு பாதி கறியில் போட்டுருவோம். ஓகே ஓகே. நாளைக்கு வாங்குறியா? புனிதா நாளைக்கு நிறுத்தி இல்லை மீன் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பிடிப்போம், போய் பிடிப்போம்டா. என்ன வேலை போட்டு போய் மீனை பிடிக்கும் போது பிடிக்கலாம். புரியுதா அந்த டைலாக்? சின்ன மீனை போட்டு பெரிய மீன் போடலாம், பிடிக்கும் போது இந்த மீன் பிடிச்சிடலாம். எந்த கடை போனீங்க சார்? ஓகே, நல்ல வேலை கடை திறந்துருக்கு. நேற்று கடை அடைச்சிருந்துச்சு, இன்னைக்கு கடை திறந்துருக்குது. எங்கேயும் பார்த்துட்டு வரீங்க. ஓகே, மீன் கறி நல்லா இருக்கும்.
இங்கே மீ கறி வந்து அந்த காலத்துலேருந்து செய்கிறாங்க, நல்லாயிருக்கும். நான் சொல்கிறத நம்பலைன்னா ராஜேந்திரா கிட்ட கேளுங்க. இந்த இடம் வந்து சூப்பரான கறி. ஆமாம், மீ கறி. மீ கறி, கஞ்சி இருக்கு, கோழி கஞ்சி ரைட்டு. நல்லா இருக்கும். இந்த ஐட்டம் எனக்கு தெரியாது இது. சரி, சர்க்கரை கூடிய ஆனால் பக்கத்தில் மிந்தி மொய் கடைக்கு தானே ஃபேமஸ்ஸு. ஆமாம், ரைட்டு. அந்த கடை இங்கே உட்காருவோம் கழிப்பா. இது உட்காருவோம். ஓகே தான். அடி பத்தலை, நிறைய கேஸ் இப்போ, நிறைய கேஸ் இப்போ இன்னைக்கு ஏறுது கோர்ட்டுக்கு. பெண்டிங்கில் ஓடுது ஒரு 2 வருஷமா. ஓகே, அந்த கடைக்கு வந்துட்டோம். நான் ட்ரை கறி நூடுல் தான் ஆர்டர் பண்ணேன். அக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு மீன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நிறைய மீன் சாப்பிடுவாங்க. மீ சரி, மீ கறி, கொண்டு மீ, நாசிலம்மா, மோய், என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணாலும் இந்த மீன் ஆர்டர் பண்ணுற பழக்கம் இருக்குது. அவனே 3 மாதம் கைங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ண கொடுத்தனோட டக்குன்னு அதுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிருச்சுங்க. மீன் எப்படியா இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. அம்பாலு சூண்ணா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீனும் சாப்பிட்ருக்கீங்களா? நானும் இதான முதல் தடவை. நான் முதல் நீங்கள் சொல்கிறப்ப என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொரிச்ச மீன் சொல்கிறாரு வித்தியாசமா. ஏதோ ரசம் கசம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், சரி ஏதோ சாப்பிட்றாங்கன்னு ஒரு வாய் கொடுத்தாங்க, செம்மையா இருக்கு. ஆமாம். சிலது வந்து கறி மீனும் வைப்பாங்க. எனக்கு இது பிடிக்கும்ல மீனோட. என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா சிறப்பு. டேட் வெளியாச்சுன்னா இதோட ஹோட்டல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இல்லை, அது எப்படி புக் ஆகிருக்கு. நீங்கள் சொன்ன தேதிங்க பண்ணியாச்சு. முக்கியமாக போகிறேன் அடுத்த வருஷம் போகும்போது. ஆனால் திருவிழா டைமில் மோட்டர் மோட்டர் எடுத்து வந்து பேசுவோம். ஆமாம், பெருசாத்தூல கோயிலுக்குதா தங்கச்சி அது இந்த பாலத்தில் இதே பொறுத்துக்கு இதை முன்னாடி தனிக்கா சொல்லு மச்சியா சொல்லு, அங்கே போடுவாங்க. அங்கே தான் படித்தேன். நீயா சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க மென் கேட்டிருக்கீங்களா ஏற்கனவே? மீனா லஞ்சுக்கு ஒரு வெறும் சோறு, அது கொஞ்சம் ஆயாசாமு இந்த மாதிரி இருந்தாலே, சிம்பிளாக இருந்தாலே போதும். ஆமாம், நான் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்டுட்டேன். தண்ணி ஆர்டர் பண்ணல, கோபி புத்தி ஆர்டர் பண்ண போகிறேன். இது சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கோபி புத்தி அடித்தோம்னா ஒரு பேக்கெட் சாப்பாடு முடிச்சிடலாம். நானு கழிப்பா நோ கமெண்ட். இருக்கு என்னது சாப்பிட தண்ணி குடிக்கூடாது. அப்புறம் குடிச்சு சாப்பிடலாம். தண்ணி குடிச்சு சாப்பிடலாம். குச்சிட்டே தான் நான் வருது. நேற்று பார்த்தோம் ஜெட்டியில குச்சிதை உட்காந்துருந்தாரு. அவர் அப்பப்பா அவர் இது மாதிரி பேட்மேன் மாதிரி டக்குன்னு வருவார், டக்குன்னு காணா போயிடுவார். மஞ்சா மீன் இருக்கான்னு பார்த்தேன். நான் நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்தோடனே ஒன்றும் வேணாண்ணே, ஒரே ஒரு மட்டும் சிரிச்சு கொடுத்துருங்க, ஒரு போட்டோ பிடிச்சிட்டு. கண்ணாடி வருது பிள்ளைங்க கண்ணாடி போட சொன்னாங்க. சரி, அப்படியே நான் போட்டோ மாதிரி எடுத்துக்கிறேன். சரி, நேற்று அவன் சிரிக்கிற போட்டோ ஒன்று ஒரு ஆளுக்கு அனுப்பினேன். சுத்தி பார்க்க வந்தவங்க தான் அனுப்பினோட அவங்களோட இது அந்த போட்டோ ஸ்டிக்கர் மாதிரி செஞ்சு அனுப்பினேன். பார்த்துட்டு போட்டு அப்படின்னா லைக் என்ன அதிசயம் இது, அது மாதிரி எப்படி மீன் கறி மீன் அதான் அடிச்சுக்க முடியாது. மீன் பொரிச்சதும் கரெக்டா காரிங்க ஓவர் கொடுக்கும்ல. என்ன காரணம்னா இப்போ வெளியெல்லாம் வந்து மீன் அனுப்புறோம். ஒரு 2 நாள் முடிச்சா மசாலா இருக்கு. இது வந்து புளி மீன் பிடிச்ச உடனே அப்படியே இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அங்கே உள்ள மீன் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும்.
புரிஞ்சா புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சு இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லிட்டா? வேணாம் ஒரு வாட்டி கேட்க முடியல, இன்னொரு வாட்டி வேற. டேய் சாப்பிடு சரி கண்டிப்பா மிக்ஸு இது முடிச்சிட்டு எங்களுக்கு மிக்ஸு. ஓகே போலாம். நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுங்க. இது 100 ஐஸ்கிரீம் ஓடுது இன்னும். என்ன இருக்கு? சரி காசு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் வேற பிளான் இருக்கு. ஐஸ்கிரீம் தானே? அன்னைக்கு சொன்னேனே நம்மலாம் வாங்கிட்டு அவனை ஆமா இன்னொரு பேஸ் சோஜு புனிதான புடிச்சாங்க. சோஜு ஒரு கேஸ் இருக்கு. என்ன வேற வேலை இல்லையா? சோஜுன்னு மிக்சர் வச்சு விடுறீங்களா? ஆமா ஒரு கேஸ் இருக்கு, அதான் சொல்ல ஃபைன் திறந்துருக்கேன்னு. இருடா நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். கேமரா ஆஃப் பண்ணோட கேஸை பற்றி பேசுவோம். உங்க வேணாம் சொல்கிறேன், கேமரா ஆன்லேயே இருக்கு. சோஜு கலக்கறியா? ஏய் இல்ல நான் சாப்பிடவே இல்லையா? வாட்டுவேன் 47 ஆளை பார்த்தா ஏதோ 23-24 வயசு பையன் மாதிரி ஃபிட்டா இருக்காங்க. கார்த்தி மீலாம் சாப்பிட்டுட்டு என்னன்னு தெரியல திடீர்னு காளிப்பாவை ரசிச்சுக்கிட்டு பார்த்துருக்காரு கார்த்தி. நாங்களாம் வேற கதை பேசுறோம், நீங்க உங்க வயசு பார்த்தா தெரியல, உடம்புலாம் ஃபிட்டா இருக்கீங்க. 23 வயசு மாதிரி இருக்காம. 23 வயசு மாதிரியா இருக்கு. மூஞ்ச காமிடா. அது ஒரே ஒரு காரணம் இருக்கு. சூரிய தெரியுங்க. 23 வயசு ஒரு காரணம் இருக்கு. யாரா எம்எம்கி? டேய் அதனாலதான் வந்து ஒரு 23 வயசு மக்கள் மனதில் காளிப்பா. மக்கள் மருந்து கண்ணாடி போடுங்கண்ணா. கண்ணாடி போடுங்க, தயாவா இருப்பீங்க. அந்த அதான் வீடியோ எடுக்கணும். நீ மக்களுக்காக வாழ்ற, மக்கள் ஆசைப்படும் போது நீ இதை செய்யணும். கண்ணாடி அவனோட போறது நான். ஓ தளபதி டன் 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 டன். இவர்தான் போட்டு ஏன்டா கழட்டிட்ட? நீ அந்த பேக்ல வைக்கிறல தண்ணி ஊத்து. அன்னைக்கும் காலையில ஒரு வாட்டி மத்தியானம் ஒரு வாட்டி தண்ணி ஊத்து. செடி முளையும், மரமா ஆயிரும். குட்டி போட்டுருண்ணா. அப்படியே இரு, தலையில ஆட்டாத. ரஜினி சூர்யா மாதிரியே இருக்கீங்க. உள்ள வந்த பாரதி அண்ணன் யாரு? தளபதி. அது சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கோபி புத்தி சாப்பிடணும். பாருங்க அல்பான் கூறாங்கஞ்சார் இருந்துக்கிறாங்க. கூறாங்கஞ்சார் கண்ணாடி இறக்கிட்டு கூடு கையா. அது சாத்திராத. இறக்கிட்டு கூடு. ஏய் பரவாயில்லை குணாண்ட கட்டணுமா? செக் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படிதான். ஐயா அனுப்புனே. அவங்க ஷேப்லாம் பண்ணுவாங்கயா. அவங்க ஷேப்லாம் பண்ணுவாங்க. புரியுதா? பார்த்துனோட என்னன்னா க்ளீன் ஷேப் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. ஐயோ ஐயா அவங்க ஷேவிங் பண்ற கதைலாம் நிறைய இருக்கு. நல்லா ஷேப் நிறைய ரசியா இருக்கு. வெளியே சொன்னோம். சரி இப்ப எங்க போற? எங்க போறப்ப? சாப்பாடு சரி ஓகே. எப்படியா கைங்க? செம்போயான கைங்கண்ணா. புராண கைங்கண்ணே. நீங்க சூப்பரான கைகள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மர்டர் அட்டெம்ப்ட் பண்றாங்க. அதான் நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது கூட பழகிறது வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி. சரிங்களா? முடிச்சிருப்பாங்க. மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு. மூஞ்சி பார்த்தீங்களா? காலையிலேயே மூஞ்சி பாருங்க. என்ன சொன்னீங்க? காளிப்பாட ஹார்மோன்? காளிப்பாட ஹார்மோன் ஜோக்கா இருக்குதா? ஹெல்த்தியா இருக்காரு, நல்லா ஆரோக்கியமா இருக்காரு. தீகா தீகா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க. நீங்க 2 பேருக்கு ஒண்ணு போதும். சரிங்க உங்கடாவா? ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தீகா சஜா. ठीक है सर. Ini macam saja. ini macam saja. Ini macam saja. Lu mau kasih lebih pun tak boleh. ஜோக்கா இருக்கா? ஜோக்கா இருக்குண்ணா. என்னன்னா நித்தியா தெரியும்னாவே நீ என்ன தெரியாது. ஏதோ கேப்பச்சினோ மாதிரி இருக்கு. வேற லெவல். இதான் பேர் என்ன? கார்த்தினா. கார்த்தி. குமரேசன். என்னதான் மீ சாப்பிட்டாலும்
அந்த சாங்கியத்தில் இது இல்லைன்னா அந்த சாங்கியம் பூர்த்தி ஆகாது. ஹரியோம் சம்பு. சாப்பிட்டுட்டு வந்தாச்சு திருப்தி பீச்சுக்கு. பீச் இன்னைக்கு அழகாக இருக்குது, தண்ணி வெரி வெரி நைஸ். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். வினோட்டு ஜெட்ஸ்கி சேவா விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன அந்த ஆமியை தூக்கி பாருங்க, முட்டை விட்டுருக்கானு. அது பின்னு தட்டினா ஒட்டு மணிக்கு ஏறிடும். பீச்சுக்கு வந்துட்டோம், மெடிடேஷன் பண்ணுற இடத்துக்கு. ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, எல்லா சம்பந்திங்களும் வந்திருக்காங்க. மாற்றி மாற்றி அவங்க வைக்கப்படுறாங்க பாருங்க, மூஞ்சி மறைச்சிக்கிட்டாங்க. நாளைக்கு யூடியூப் சேனலில் இருப்பீங்க நீங்கள். ஸோ யாரோட அம்மா யார்? உங்களோட அம்மா, இவங்களோட அம்மா. ஓகே 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 ஓகே. ஸோ சம்பந்திங்க ட்ரிப் வந்திருக்காங்க. நல்லது தான்ல. இவனுக்கும் மாமியார் மாமனார்லாம் இருக்காங்க. இவங்க வீட்டிலே இருக்காங்க. ஏன் இப்ப அந்த பாவம் எல்லாம் போச்சா? இருக்காங்க. ரைட்டு ரைட்டு. எங்க போட்டு தள்ள போதுங்க. இழுக்கிற மாதிரி வந்துட்டு எல்லாம் நடந்து போறீங்க. நீங்க எங்க போறீங்க? எல்லாம் இழுக்க போறீங்கன்ட்டு வந்தா உதவி செய்வோன்னு அப்படியே வச்சுட்டீங்க. ஓ டிராக்டர் வருதா? அதானே பார்த்தேன். என் போட்டியே கேட்டாரா ஒரு வாட்டி? கொடுங்க மாமா, நான் லண்டிங் பண்றேன் அப்படின்னு. வேணாம். எங்க போட்டு இழுக்க போகுதுன்னு பார்த்தா டிராக்டருக்கு வெயிட் பண்ணுதுங்க. காளி பாவ் சில நாளாக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான். வாவ், கண்ணாடி போட்டவங்க எப்பவுமே நல்லா எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பத்தொல்லி தான். வாவ், அந்த மாதிரி சீப்பாக இருந்து வேணாம். ஆக விலை உள்ளதா தேடுவா. வாவ், நல்லதா தேடுவோம். Apa anjo apa kena juga? Layan. Ah? இரு புரியுதா? வரட்டும். கடையில் வேலை செய்கிற பொண்ணு சொல்லிட்டா, இந்த மாதிரி கடைக்குள்ளேயே இப்படி கண்ணாடி போட்டுட்டு உக்காந்துருக்கிற ஆள் வந்து சாதாரண ஆள் இல்லை. இவங்க நாடி நரம்பு ரத்தத்தெல்லாம் வந்துட்டு ஊறினவங்களால தான் ஒரு ஆளால் இந்த மாதிரி வந்து கண்ணாடி போட முடியும் அப்படின்னு. ரெடியா இருக்கியா? எதுக்கா ரெடி? இருக்கே அடிமை சிக்கிதான். அறிதே
அவ சொல்லிட்டா இந்த மாதிரி கடைக்குள்ளேயே கண்ணாடி போட்டிருக்கிற ஆள்னா வந்துட்டு கண்டிப்பா சரியான ஒரு ஃபேமஸ் மில்லியனரால தான் இருப்பாங்க. உட்கார்ற ஸ்டைலு எல்லாம் அவளுங்களுக்கும் கேக் எடுத்துக்க சொல்லிட்டேன். இன்னும் பண்ணல. எனக்கு எல்லாத்துலயும் ஒண்ணு வேணும். காலிபாப்ல தான் நட. எல்லாத்துலயும் ஒண்ணு எல்லாத்துலயும் ஒண்ணு எடு. இது பேர் பூசா கேட்க கண்டிப்பா நீ பிளாஞ்சா பண்றதுன்னா எல்லாரையும் கூப்பிட்டுருக்க இன்னைக்கு. ஓகேவா? ஃபுல் கடைக்கு நீ தான் இன்னைக்கு பிளாஞ்சா. அவங்களுக்கு இன்னும் 6 வயசு கூட ஆகல. அவங்களோட முட்டி வரைக்கும் கிட்ட வந்துருச்சு. நான் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிக்டாக்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்னோட பேபிக்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் 6 வயசு கூட ஆகல, 5 வயசு கூட தான். பேபியா இருக்கும் போதுலேருந்து நான் பிளாக் கலர் சேரும் பாய்ச்சி அவங்களோட முடி வந்துட்டு ரொம்ப நீட்டா வளர்ந்துருச்சு அப்படின்றத நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். வந்து நான் அவங்களுக்கு எதனால பேபிலேருந்து நான் அந்த சேரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு யூஸ் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தாங்க. அப்பா வந்து நார்மலா அந்த 5 மாசத்துல இன்னும் குப்புற அடிக்காத டைம்ல வந்துட்டு நார்மலா மொட்டை அடிப்போம்ல, அந்த டைம்ல வந்துட்டு அவங்க ஃபிளாட்டா தானே படுத்திருப்பாங்க. அடியில மட்டும் முடி வளரல, மேலெல்லாம் வளர்ந்துருச்சு. தாடிக்கு பூசினாலே முடி வளருதுல்ல. ஸோ இவங்களுக்கு பூசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் பூசினப்ப ஓகே முடி வளர எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அதோட அவங்க ஃபுல்லா அதுதான் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட முட்டி வரைக்கும் கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி விட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த சேரம் தான் பாய்க்கிறாங்க, இன்க்ளூட் மீ. நான் ஷெம்பூ வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல. ஸோ திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச்.